அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் உளவியல் பட்டதாரி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிப்ளமோ கிராஜுவேட். இவர் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் மிகவும் திறமை வாய்ந்தவர். ஜேசிஏயின் சார்ட்டர்ட் பிரசிடெண்ட், சென்னை சினர்ஜி கிங்ஸின் சார்ட்டர்ட் பிரசிடெண்ட், 2022 வைஸ் பிரசிடெண்ட்டாக ரீஜன் டியில் பணியாற்றியவர். இவர் நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராமும் 30 நபர்களுக்கு மேலே செமினார்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம் செல் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 2019 பிரசிடென்ஷியல் அகாடமி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கார்ப்பரேட் ட்ரெயினர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், பப்ளிக் ஸ்பீக்கர், இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜேசிஆர் விவேக் ராஜா. இவர் நம் நற்புலரியில் ஏற்கனவே பயணித்திருக்கிறார், செஷன்ஸ் எடுத்திருக்கிறார். நாம் இன்றைய பயிற்றுனர் ஜேசிஆர் விவேக் ராஜா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரியும் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். ப்ளீஸ் வெல்கம். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். மியூட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டிவைஸ் நீங்கள் வந்து வால்யூம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஒரு டிவைஸ் வந்து வால்யூம் அன்மியூட் பண்ணிங்க. எஸ் கிளியரா சார்? எஸ், கேட்குது சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் ஆடிபிளா சார்? வாய்ஸ் சார் கேட்குது, ஸ்க்ரீனும் தெரியுது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ நற்புலரி அப்படின்ற ஒரு அற்புதமான வார்த்தையை வந்து இந்த ஃபோரம் மூலமாக தான் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கும் இன்றைய ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்காக வந்து கொடுத்த இந்த நற்புலரியோட ஓல் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த இனிய காலை வேளையில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இதில் நம்மளோட ஃபவுண்டர் எப்படி வந்து இந்த விஷயத்தை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரே தலைப்பு ஆனால் வெவ்வேறு தலைவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை வந்து ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சும் இருந்தது எனக்கு. ஸோ எனக்குள் ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இந்த டாப்பிக்கை பார்த்ததுமே நமக்கும் இதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்மளால இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலோட கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த 474வது நாள். ஸோ இது செகண்ட் அவுட்புட் ஃபார் நற்புலரி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் செகண்ட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள டைரக்டாக போகிறோம். ஸோ இந்த எனக்குள் ஒரு தலைவன் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த ஃபவுண்டர் குமரேசன் சார் எடுத்துக்கிட்ட முன்னெடுப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ யாரோ ஒரு இன்ஸ்பிரேஷனல் தலைவரை நீங்கள் எடுத்து பேசுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள இருக்கிற தலைமை பண்பு எப்படி வெளியே கொண்டு வந்தீங்க, ஸோ எப்படி அதை வந்து உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோட, அதாவது கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம், பட் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் தலைவரை பற்றியோ ஒரு குரூப் ஆஃப் தலைவர்களை மட்டுமே பற்றி பேச தேவையில்லை அப்படின்னு ஒரு கொடுத்துருக்க டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணதில் கிடைச்ச ஒரு பதில் தான் இப்போ நாம இந்த இணைய வேலையில யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கணும்ன்றது வந்து என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சேட் பாக்ஸ்ல சில மெசேஜஸ், தம்ஸ் அப், இல்லைன்னா ஒரு லவ் சிம்பிள், இல்லை ஒரு கிளாப்பு, அது மாதிரி பேரலாக கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும். ஸோ எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் வெங்கடேசன் சார், பிருத்திவிராஜன் சார், நன்றி நன்றி. ஸோ இதை பார்க்கும்போதே ஒரு 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 பிசிக்கல் ஃபோரம்ல இருக்கிற ஒரு ஃபீல் வரும். ட்ரெயினருக்கே உண்டான எக்ஸ்பெக்டேஷன் நான் நினைக்கிறேன். நன்றி. ஸோ அன்லீஷ் யுவர் இன்னர் லீடர் அப்படின்றது தான் இன்றைய பயணம். நாம இந்த தலைமை சார்ந்த பயணத்துல நாம பயணிக்க போறது நம்மளோட என்ன சொல்றது இன்னரண்ட் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரதுக்கான அந்த தலைகளெல்லாம் உடைச்சு வெளியே வர்றதுக்குண்டான ஒரு பாதையை நாம அமைக்க போறோம். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, த லீடர் இன் மீ, ஸோ எனக்குள் இருக்கிற தலைவன் அப்படின்னு அவர் தலைப்பு கொடுத்ததையே நான் வந்து ஒரு தீமா எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சாகச பயணம், இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு டிராவலிங் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாருமே உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீன் வர இடத்துல எல்லாமே நீங்க உங்களை பொருத்தி பார்த்துக்கலாம். யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொருத்தி பார்த்துக்கலான்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அடுத்த கண்டென்ட், இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க எப்படி சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு வரியில் கதை சொல்லுங்க அல்லது ஒரு வார்த்தையில் கதை சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தர் 2 பேர் இன்டராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல நீங்க மெசேஜா போடலாம். இதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஹலோ சார், விஷுவலா தெரியுதா படம்? பரத் சார். சார் படம் முழுமையா தெரியுது. படத்துல ஒரு 2 இது மாதிரி மறைஞ்ச அந்த படத்தோட கேப்ஷனும் இருக்கிறதுனால விசிபிலிட்டி நல்லா இல்ல. ஒரு சின்ன இதுல மலை இது குன்றுல வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கு படம். அந்த நீச்சலை முடிச்சாதான் இவர் குன்றுல ஏற முடியுங்கிற மாதிரி. இப்ப பாருங்க சார், அந்த 2 ஐக்கான நான் ஓரம் மூவ் பண்ணி வச்சுட்டேன், இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 பேர் ஒரு மலையோட குன்றுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சரான டிராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஸோ ஒரு கரடுமுரடான பாதையில இவங்க பயணம் பண்ண போறாங்க. அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் ஜேர்னி அப்படின்றது வந்து கண்டிப்பா கரடுமுரடா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி பார்வையில நான் பாக்குறேன். ஸோ இது ஒரு சாகச பயணம்னு நான் பாக்குறேன். அந்த சாகச பயணத்துக்கு எல்லாரும் வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் இந்த போரம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ பிருத்திவிராஜ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற நமக்குள்ள புதைஞ்சிருக்கிற அந்த தலைமை பண்பை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அது சாதாரண பயணம் இல்லை, நிச்சயமா ஒரு சாகச பயணம் தான் அப்படின்றத எல்லா தலைவர்களும் ஏத்துப்பாங்க, ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் வந்து மனமாற உள்வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ இது நான் வெரி ரீசெண்டா ஒரு NLP ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணேன். அதுல ஆங்கில வார்த்தைகள் மட்டும் இல்லாம தமிழ் வார்த்தைகள் சேர்த்து அவர் போட்டிருக்கும் போது பார்க்கும்போது, ஸோ இந்த பைலிங்குலா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சில வார்த்தைகளுக்கு உண்டான மீனிங் ஈஸியா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்ததால ஸோ இந்த விஷயத்த நான் முழுமையா சென்றடையணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளோட இன்ஹரண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியை வெளியே கொண்டு வரணும். அது வந்து ஒரு சாகச பயணமா தான் இருக்குமே கண்டி சாதாரண பயணமா இருக்காது அப்படின்றது தான் என்னோட புரிதல். இதை நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? உங்களுக்குள்ளே இருக்கும் தலைவரை கட்டவிழ்த்து விட தயாராகுங்கள். சுய கண்டுபிடிப்பின் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்குங்கள். ஸோ நம்ம செல்ஃபா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அதை வெளியில கொண்டு வந்து மற்றவங்களுக்கு உபயோகமான ஒரு ஆயுதமா கொடுக்கறதுக்கு நாம ஆயத்தமாகும் போதுதான் வளர்ச்சிக்கான முதல் படியே துவங்குது. ஸோ அதுல நிறைய நேர்மறை எண்ணங்கள் அந்த தாக்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். ஸோ இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ராமகிருஷ்ணன் சார் என்ன சொன்னாருன்னா, ஸோ ரீசெண்டான ஒரு மீட்டிங்ல ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த், வீக்கன் யுவர் வீக்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களோட பலத்தை மேலும் மேலும் பலப்படுத்துங்க, உங்களோட பலவீனத்தை மேலும் மேலும் பலவீனப்படுத்துங்க. ஸோ இதுலயே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறதா நான் வந்து உணர்ந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பார்வையோட இந்த சாகச பயணத்துக்கு நாம உள்ள போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்கிற வல்லமைகள், நம்ம கிட்ட இருக்கிற எபிலிட்டிஸ், ஆற்றல், நம்மளோட சந்தோஷம், இன்பம், பேஷன் அப்படின்றதெல்லாம் என்ன எந்த அளவுக்கு இருக்கு, அதை எப்படி நாம வெளிக்கொண்டு வர முடியும், டிஸ்கவர் யுவர் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அதை நம்மளே
கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா சில மென்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கேட்டு, ஸோ அப்ரிசியேஷன் இஸ் த பெஸ்ட் டூல் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆத்மார்த்தமா அப்ரிஷியேட் பண்ற மக்களை நம்ம கூட வச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட மென்டார்ஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் பீப்புளை ஓரம் கட்டி வச்சுட்டு பாசிட்டிவ் பீப்புள் இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கும் என்ன சந்தோஷம் வருதோ என்ன ஃபீல் வருதோ அவங்களுக்கும் அதே ஃபீல் வர மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்தை கூட நம்ம இணைஞ்சிருக்கும் போது நம்மளோட வெற்றி அப்படின்றது வந்து கடவுளே வந்து சீர பெருஞ்சுவரை ஏற்படுத்தினா கூட அதை உடைச்சிட்டு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் இந்த தலைப்பு மூலமா பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்கள் வல்லமைகளை கண்டறியவும் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்டா நான் இதை பார்க்கிறேன். ஸோ அந்த வல்லமைகளை கண்டறியறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம், நம்மளோட யூனிக் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட டேலண்ட் என்ன அப்படின்றத நாமளே ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸோ ரைட்டான பீப்புள் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் என்னோட ஒரு புரிதல்னு பார்க்குறேன். ஸோ இது பண்றது மூலமா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி அடுத்த லெவலுக்கு நமக்கு கிடைக்கும். படைப்பாற்றல் நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எம்பத்தி, அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்வாங்க. அவங்களோட பார்வையில அவங்க கிட்ட என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, இந்த சுச்சுவேஷன்ல அவங்களா இருந்தா நாம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு புரிதலோட நம்ம செயல்படுறது தான் வந்து நம்மளோட தலைமைத்துவத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா ரெசிலியன்ஸ் வேணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ மீண்டும் அந்த ஒரிஜினாலிட்டி கொஸ்டினுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி மறுபடியும் அதே கொஸ்டினுக்கு வருது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன அடல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குனாலும் மீண்டும் அந்த குவாலிட்டி டெலிவரி, ஸோ நம்மளோட அந்த தனித்தன்மை மாறாம இருக்கிறது, எந்த சூழ்நிலையும் மாறாம இருக்கிறது அப்படின்ற ஒரு உறுதி இருக்கும்போது மட்டும்தான் அந்த தலைமை பண்பு முழுமையடையும் அப்படின்னு நான் முழுமையா உள்வாங்குறேன். ஸோ இது வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க எல்லாரும் சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு மட்டும் போடுங்க, இல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இல்ல ஒரு லவ் சிம்பிள் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ தேங்க்யூ வெங்கடேசன் சார், தேங்க்யூ பிரவீன் குமார் சார், பெஞ்சமின் சார், நன்றி. ஸோ அடுத்த கண்டென்ட் நம்ம போவோம். இந்த படத்தை பார்க்கும்போது நான் எப்படி உள்வாங்குறேன்னா, நான் பிஃபோர் ஜாயினிங் ஜேசிஐ, ஆஃப்டர் ஜாயினிங் ஜேசிஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஜேசிஐ அப்படின்ற அந்த 3 எழுத்து தாரக மந்திரம் எனக்குள்ள இந்த 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 ஃபோரம்ல நிறைய பேர் டிராவல் பண்றவங்க எல்லாருமே ஜேசிஐ பிராண்டட் பீப்புள் தான், அது மூலமா உருவான மக்கள் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஃபவுண்டர் இன்க்ளூடிங். ஸோ அப்போ ஒரு மீட்டிங்க்கோ இல்லை ஒரு ட்ரைனிங்க்கோ இல்லை ஒரு 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 ஆம்பியன்ஸுக்கோ நம்ம உள்ள போகும்போது மற்றவங்க யாருக்கிட்டையும் போய் நாம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நமக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்றத நம்மளோட நடை, உடை, பாவனை. ஒன் செகண்ட். நம்மளோட நடை, உடை, பாவனை வந்து தெரியப்படுத்தும் அப்படின்னு நான் முழுமையா உணர்றேன். ஸோ இந்த மேடம் வந்து ஒரு மீட்டிங்க்கு போறாங்க, அவங்க அதுக்கான சூட்டபிள் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு போறாங்க. அப்படின்னும் போது அவங்களோட இன்னரண்ட் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அவங்களோட ஸ்மைல்லையும் அவங்களோட வாக்லையும் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்லையும் இருக்கு அப்படின்றத நான் உணர்றேன். ஸோ எம்ப்ரேஸ் த லீடர் மைண்ட் செட். என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் அப்படின்றது வந்து தலைமைத்துவம் அப்படின்றது வந்து ஒரு தகுதி, ஒரு திறமை தான். அதை எடுத்ததுமே நம்ம பெரிய லெவல்ல ரீச் பண்ணிட முடியாது. அதுக்கான மாற்றம் வந்து எங்க இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கணும். அது தலைவன் அப்படின்ற ஒரு பக்குவத்தை நாம முதல்ல உள்வாங்கிக்கணும். அதை வந்து அரவணைத்துக் கொள்ளும் மனநிலை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லைன்னா ஈஸி டு ஐடென்டிஃபை பை அதர்ஸ். ஸோ நம்மளோட நடையில, உடையில, பாவனையில நிச்சயமா மாற்றம் தெரியும். அது மற்றவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாற்றத்தை நம்ம எப்போ அடாப்ட் பண்ணிக்கிறோமோ, அந்த மைண்ட் செட்டுக்கு எப்போ வரமோ அப்பதான் நமக்குள்ள அந்த மாற்றம் வரும். மற்றவங்களால அதை வந்து நாம சொல்லாமலே உணர முடியும். அதே போல லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ஜேர்னியை கண்டி, இட்ஸ் நாட் எ டெஸ்டினேஷன். ஸோ ஏதோ ஒரே ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ சக்சஸும் லீடர்ஷிப்புன்றது பார்த்தோன்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆர் கண்டினியூவல் ப்ராசஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸே இல்லாத ஒரு ஸ்லோப்பு, அதில் ஷார்ட் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டினியூவல் அப்படின்னும் போது ஒரு ரைஸு, ஒரு ஸ்டடி, ஒரு ரைஸ், அது படிக்கட்டு மாதிரி. ஷார்ட் ஃபால்னாலும் நெக்ஸ்ட் படிக்கட்டுக்கு விழுமை கண்டி ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம வந்துட மாட்டோம். அப்போ யார் எந்த தவறுகளும் செய்யாத இந்த லீடர்ஸ்
தலைவர்கள் அப்படின்றது இந்த உலகத்துல எப்பவுமே இல்லை. அப்போ தவறுகள் தான் நம்மளோட முதல் ஆசிரியர் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்போ நிறைய தவறுகள்ல இருந்து நம்ம கத்துக்க நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறி அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகும். ஸோ வளர்ச்சி மனப்பான்மை மற்றும் உங்களை வழிநடத்தும் திறன் இவற்றை நம்புங்கள். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரஸ்ட் வேணும், அதை அடாப்ட் பண்ணிக்கணும். எந்த சவால்களையும் நாம ஏத்துக்கணும். வளர்ச்சி மற்றும் உத்வேகத்துக்கான வாய்ப்புகளாக அவற்றை மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் இதோடது. ஸோ தலைமைன்றது இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். ஸோ இட்ஸ் அட்வென்ச்சரஸ் ஜேர்னி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா? இந்த ஜேர்னில நம்ம எவ்வளவு ஹடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட தலைமைத்துவம் அப்படின்றது வந்து வெளியே வரும். இது என்னோட லைஃப்ல ஒரு அனெக்டாட்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா 2019 சென்னை சிட்டி அப்படின்ற ஒரு சாப்டர்ல நான் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணேன். வித்தின் 3 monthsக்குள்ள அந்த ஜேசினா என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒரு நியூ லாம ஓபன் பண்ணணும், சரியான தருணம் இப்பதான் பண்ணணும், நீங்க அப்பதான் வந்து அடுத்த வருஷம் வரப்போற ரெசிடென்ஷியல் அகாடமிக்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சென்னை சினர்ஜி கிங்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணேன். அதோட சார்ட்டர் பிரசிடென்ட் 2019 இருந்து. ஆனா இந்த 5 வருஷத்துல அந்த பர்டிகுலர் சாப்டர்ல நடந்த சாகசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப அளப்பரியதா இருக்குது. ஆல் ஓவர் இந்தியால 2000 யூனிட் பிளட் டொனேட் பண்ணி நேஷனல் அவார்டு நாங்க வாங்கணும். ஸோ பிசிக்கலி டிசேபிள் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு காலேஜ்ல ட்ரைனிங் எடுக்கிறது மூலமா அவங்களுக்கான ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க 0 காஸ்ட்ல. ஸோ இது மாதிரி அவங்களோட தேவைகளை இந்த ஃபோரம் மூலமா நிறைய நிவர்த்தி பண்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கிறேன். அப்படின்னும் போது அந்த டீமோட லீடரா ஃபவுண்டரா நான் ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதோட முடிஞ்சிடக்கூடாது. இது வந்து ஒரு பயணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதால இன்னும் ஒரு சாப்டர் சென்னையில, அதுவும் பிஎன்ஐல பண்ற மாதிரி, மற்ற பிசினஸ் ஃபோரம்ல பண்ற மாதிரி ஒரு துறை சார்ந்த மக்கள் ஒவ்வொருத்தர் அந்த சாப்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் பொட்டன்ஷியல் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். ஜேசி சென்னை விஷுத்தி அப்படின்னு ஒரு நியூ சாப்டர் விரைவில் சென்னைக்கு வரப்போகுது. இதை தான் நான் வந்து ஸோ என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, மற்றவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்குண்டான ஒரு பாலமா நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த தலைவனை அரவணைத்துக் கொள்ளும் மனநிலை அப்படின்றது முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இஎல் இல்ல இஎல்எம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் போடணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்றேன். இல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க, இல்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ அதை தொடர்ந்து தேங்க்யூ பெஞ்சமின் சார், தேங்க்யூ பிருத்விராஜ் சார். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா பாக்குறேன். தலைமைத்துவத்தோட அடுத்த ஒரு இப்போ அரவணைத்துக் கொள்ளும் தகுதி திறமை நமக்கு வேணும். அதுக்கடுத்து எதற்காக இந்த தலைமைத்துவம் அப்படின்றத நாம உள்ளார்ந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த புரிதல் இருந்ததுன்னா ஒரு நோக்கம் நமக்கு கிடைக்கும். அந்த நோக்கம் எந்த அளவுக்கு உயரியதா இருக்குது அப்படின்றது போது இந்த தலைமைத்துவத்தோட மகத்துவம் வெளிப்படும்ன்றது என்னோட பார்வை. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா லீட் வித் பர்பஸ், ஒரு நோக்கத்தோட வழி நடத்துங்கள். ஸோ இந்த படத்தை தான் நான் அதுக்கான எக்ஸாம்பிளா நான் பாக்குறேன். ஸோ தே போத் ஆர் டூயிங். அவங்க பார்க்கும்போது கப்புள்ஸ் மாதிரி தெரியுது. அந்த கார்டனிங்ல நிறைய பிளான்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்றாங்க. ஆனா அவர் செய்யும் போது அது எவ்வளவு ஆத்மார்த்தமா செய்யறாரு, அதை அந்த பக்கத்துல இருக்கிற அந்த மேடம் வந்து எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க, இவர் எவ்வளவு ஸ்மைல வியர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த புரிதல், அதாவது நம்ம சர்வீஸ் தான் பண்றோம், அதை என்ன சொல்றது, அதை எவ்வளவு உள்ளார்ந்து பண்றோம், எந்த அளவுக்கு சந்தோஷமா பண்றோம் அப்படின்னும் போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறவங்களால கூட சென்ஸ் பண்ண முடியுன்றதுதான் என்னோட பார்வை. ஓகேங்களா? ஸோ அப்போ லீடர்ஷிப், டிஃபைன் யுவர் லீடர்ஷிப் பர்பஸ். எந்த நோக்கத்துக்காக இந்த தலைமை பண்பை நாம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷனும் அதோட மிஷனும் அதோட வேல்யூவும் சரியா நம்ம செட் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த கோலை கரெக்டா நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வழிகளை, வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் வந்து சர்ப்ளஸா நம்ம எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். இது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பெஞ்சமின் சார். ஸோ பை லீடிங் வித் பர்பஸ், ஸோ உங்களோட தலைமைத்துவ நோக்கத்தை வரையறுத்து அதை சீரமைச்சு, ஓகேங்களா, அதோட மதிப்பு, அதோட பார்வை, அதோட வழிநடத்தல், நோக்கம், இவற்றின் மூலம் நீங்கள் மற்றவர்களை நன்றாக ஊக்குவிக்க முடியும். ஸோ எனக்கு ரொம்ப அற்புதமா ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் என்னன்னா, ஊக்குவிப்பதல் அப்படின்றது வந்து சரியான விதத்துல ஊக்குவிச்சோம்னா ஊக்குவிக்க கூட தேக்கு வைப்பவன் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் கோட் நான் படிச்சிருக்கேன்.
ஸோ ஊக்குவிக்கிறவன சரியான விதத்துல ஊக்குவிச்சோம்னா அவன் ஊக்குவிக்கிறதுல இருந்து உயர்ந்து தேக்கு விற்பவன் ஆவான் அப்படின்னு சொல்றான். ஸோ ஒரு லீடு வித் பர்பஸ் அப்படின்னும் போது நம்மளோட நோக்கம் உயர்ந்தா இருந்தா அதற்கான ஆக்கத்திற்கான மக்களை ஐடிவை பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த மோட்டிவேட் பண்ணும்போது ஒரு ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஒரு தாய்மை உணர்வு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு அந்த அன்பு அரவணைப்பு அந்த தலைமை பண்புல கலந்து இருந்ததுன்னா ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து சந்தோஷத்தையும் நம்மளோட ஆப்சன்ஸ் வந்து அந்த டீமுக்கான ஒரு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க, நம்மளோட ப்ரெசன்ஸ் கஷ்டத்தையும் நம்மளோட ஆப்சன்ஸ் வந்து அந்த டீமுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னா நாம வந்து சரியான தலைவரா அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்பஸை நோக்கி நாம நகரும் பொழுது எந்த அளவுக்கு ஹாப்பியா நம்ம அந்த டீமை லீட் பண்ண போறோம், எந்த அளவுக்கு அவங்கள நேர்மறையான எண்ணங்களை வார்த்தைகளை சொல்லி மோட்டிவேட் பண்ண போறோன்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் உண்டான அதீத நம்பிக்கையை உங்களுடன் சேருங்கள். அதை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த பர்பஸ் கரெக்டா ஐடென்டிஃபை ஆகும், அந்த நோக்கத்தை நோக்கி நாம நகர்றதுன்றது வந்து ரொம்ப எளிமையாகும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிப்பீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உளமாற ஏத்துக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். ஸோ என்ன சொல்றது, லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பர்பஸோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்கணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்களேன். தேங்க்யூ ஆனந்தன் தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். சார் யாராவது ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்றத நீங்க எப்படி உள்வாங்குறீங்க வெங்கடேசன் சார்? ஆல்வேஸ் டிஸ்கஷன் இட் இஸ் நாட். ரமேஷ் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சொன்ன எல்லாமே அந்த லீடர் கிட்ட ஸோ நம்மளை பார்த்து சிரிச்சிட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற லீடர் கிட்ட இருக்கிறதா நான் உணர்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த அரவணைக்கிற பண்பு, இந்த டீமை அழகா என்கேஜ் பண்றாரு, அந்த டிப் ஆஃப் த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து மற்றவங்க யாரையும் பார்த்து பேசல, ஆனாலும் யாரோட கவனமும் செதறல. ஸோ இதை தான் நான் வந்து அந்த ரியல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ இது இருந்ததுன்னா நாம ஈஸியா மற்றவங்களை எம்பவர் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு பேசிக் குவாலிட்டியா நம்ம பார்க்குறேன். அதிகாரம் அப்படின்றத நம்மளோட ஆளுமை மட்டுமே கொண்டோ இல்லைன்னா வந்து நம்மளோட பதவியை மட்டுமே கொண்டு காட்ட ஆரம்பிக்கும் போது அங்க வந்து ஒரு வெறுப்பு அப்படின்றது வரும் மக்கள் மத்தியில. ஆனா அது அன்பு இல்ல அரவணைக்கிற மெத்தடு, ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற இன்னரண்ட் பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நாம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. நான் லாஸ்ட் டைம் ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எடுத்து ரிவ்யூ பண்ணேன். அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான வயசு, எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப கம்மி, ஆனா அவருக்கு வந்து ரொம்ப பேமெண்ட் ஜாஸ்தி அந்த பொசிஷனுக்கு, ஹெச்ஆர் பொசிஷனுக்கு. ஆனா 25 to 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நபருக்கு அவருக்கு ஸ்கில் செட்டும் அவரோட நாலேஜும் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா ஹி இஸ் நாட் எ பீப்புள் பிளேயர் அப்படின்னும் போது அவருக்கு சேலரி கம்மியா இருக்குதுன்னும் போது இந்த பாகுபாடு எதனால இருக்கு? ஏஜ்ல கம்மி, ஆனா எக்ஸ்பீரியன்ஸும் கம்மி, ஸ்கில் கம்மி, ஆனா ஹி இஸ் எ பீப்புள் பிளேயர், அதனால இவருக்கு சேலரி ஜாஸ்தியான்ற ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த மாதிரி நீங்க டார்கெட் கொடுத்தாலும் டாஸ்க் கொடுத்தாலும் அந்த பீப்புள் மத்தியில, என்னோட டீம் மத்தியில ஒரு ஒரு எந்தூசியாசத்தை கிரியேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க வேலை செய்யறாங்கன்றத மறந்து ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற ஒரு புரிதலை என்னால ஏற்படுத்த முடியும். ஸோ அதனாலதான் எனக்கு ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்கு. நான் எவ்வளோ சேலரி கேட்டாலும் எனக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த நபர் 1 சொன்னாருன்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி, டேல் கார்னே எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த ஒரு குவாலிட்டியை இந்த நபர்கிட்ட நான் இருக்கிறதா பாக்குறேன். ஸோ மற்றவர்களுக்கு வழி நடத்துறதுக்கு உண்டான அதிகாரம் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா ஒரு அன்பான வழியில இருக்கணும் அப்படின்றத என்னோட வேண்டுகோள். அப்படி இருந்ததுன்னா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த லீடர்ஷிப் எவ்வளவு பொட்டன்ஷியலா இருக்கும், ஸோ அவங்களால எந்த அளவுக்கு மற்றவங்களை நர்ச்சர் பண்ண முடியும், ஸோ பேம்பர் பண்ணிக்க முடியும், அவங்கள உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப ஹாப்பியா மாறிடும் அப்படின்றது தான். ஸோ அப்போ லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஏதோ ஒருத்தர் மட்டுமே பண்ணிடுறது கிடையாது. அது மற்றவங்க மத்தியில ரிப்பிள் எஃபெக்ட்ன்றாங்க, ஒரு சிற்றலையை உருவாக்கி இந்த உலகத்தையே மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விவேகானந்தர், ஸோ நம்மளோட சீனியர் தலைவர்கள் எவ்வளோ பேர் அதுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களை சுற்றி உள்ளவர்களை அரவணைக்க ஆதரவும் அதிகாரமும் கொடுங்கள். ஓகேங்களா? அந்த ஆதரவும் அதிகாரமும் இந்த
சப்சிஎம் கான்செப்ட் கொடுத்தாங்களா ஆந்திரால, அது மாதிரி அந்த பவரை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரும், அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் என்னவா மாறும்னா அவுட்புட்டா மாறும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளே போயிட்டு நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு நம்மளே வழி நடத்திக்கிட்டு அதில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சிட்டு ஆல்வேஸ் நம்மளோட ப்ரெசன்ஸை கொடுக்கறதுக்கு பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாசிபிள் இல்லை. அதுக்கு பதிலாக அங்க ஒரு தலைமைத்துவத்தை விதைச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டோம்னா ஸோ 1 அப்படின்றது 5 ஆகும், 5ன்றது 50 ஆகும், 50ன்றது 500 ஆகும் அப்படின்றது தான் என்னோட பார்வை. ஸோ எம்பவர் அதர்ஸ் டு லீட் அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஓகேங்களா? அந்த குவாலிட்டி நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்போதான் லீடர்ஸ் மேட் அதர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சிறந்த தலைவர் வந்து நிறைய தலைவர்களை உருவாக்குவாங்க. ஸோ ஃபாலோவர்ஸை உருவாக்குறத காட்டிலும் தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்தோம்னா அந்த ஆம்பியன்ஸும் அந்த அவுட்புட்டும் எத்தனை மடங்கு பெருகும் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே நிச்சயமா அது சார்ந்த புரிதல்கள் இருக்கும். அந்த புரிதலை வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமை பண்பை கட்டவிழ்த்து விடலாம். அது வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்தை நம்ம கொடுக்கும். டு அன்லீஷ் யுவர் இன்னர் லீடர், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தலைமை பண்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கு, அதோட தலைகளை கட்டு அவிழ்த்து விடுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், உங்களுக்குள் உள்ள தலைவரை கட்டவிழ்த்து விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா த லீடர் இன் யூ ஆர் மீ. ஸோ என்கிட்ட இருக்கிற தலைமை பண்பாகட்டும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற தலைமை பண்பாகட்டும், அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த அட்வென்ச்சர். ஸோ இது வந்து ஒரு சாகச பயணம் தான். அதாவது நம்ம இது நெருப்புன்னு தெரிஞ்சு கையை விடுறது தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் பாடங்களும், அது பலமாகவும் விழும் இல்லைன்னா லைட்டாகவும் விழும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்ததுன்னா அப்பதான் நம்ம அந்த அட்வென்ச்சரஸ் ஜேர்னிக்குள்ள போக முடியும். அந்த மலை மேல ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பயணம் கரடு முரடா இருக்கும்னு தெரிஞ்சும் பேகெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போறாங்க இல்லையா, அதுதான் அந்த ஜேர்னி அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த அட்வென்ச்சரஸ் ஜேர்னி தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதை தொடர்ந்து டிஸ்கவர் யுவர் சூப்பர் பவர், நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை, ஸ்பெஷல் பவரை, இல்லைன்னா வந்து தனித்திறமையை, இல்லை நம்மளோட பேஷனை நோக்கி இருக்கிற அந்த ஆளுமையை வெளிக்கொண்டு வாங்க. அதை கொண்டு வரும்போது தான் நம்மளோட எபிலிட்டி வந்து முழுமையா வெளிப்படும் அப்படின்றது என்னோட 2வது முன்வைப்பு. ஸோ 3rd ஒன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் மைண்ட் செட், அதை வந்து எம்பராஸ் பண்ணிக்கோங்க, அதை தழுவி கொள்ளுங்கள், தழுவி கொள்ளுங்கள், அதை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான குவாலிட்டி. அதை நம்ம எவ்வளோ லவ் பண்ணி லைக் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதை வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா பண்ண முடியும் அப்படின்றது என்னோட பார்வை. ஸோ இதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 3rd பாயிண்ட். 4th ஒன் பார்த்தீங்கன்னா லீட் வித் பர்பஸ். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த களத்துல இறங்கிட்டீங்க, உங்களோட சூப்பர் பவரையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த குவாலிட்டி நமக்கு மஸ்ட், அது பெஸ்ட் மஸ்ட்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த நோக்கம் உயரியதா இல்லைன்னா இந்த தலைமை பண்புன்றது வந்து முழுமை அடையாதுன்றது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? அப்போ சரியான ஒரு நோக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா லேர்ன், ஏர்ன், ரிட்டர்ன். ஸோ நம்ம எதுக்காக லேர்ன் பண்றோம், எதுக்காக ஏர்ன் பண்றோம் அப்படின்னா டு ரிட்டர்ன். இந்த சமூகம் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா நாம லேர்ன் பண்ண முடியாது. லேர்ன் பண்ணணும்னா நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம திருப்பி கொடுக்கலன்னா அந்த சைக்கிள் முழுமை அடையாது. ஸோ இந்த பர்பஸ் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சைக்கிளை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியான ஒரு பர்பஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அப்போ என்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியை யூஸ் பண்ணி அந்த லேர்ன் பண்ண போறீங்க, ஏர்ன் பண்ண போறீங்க, மறுபடியும் இந்த சொசைட்டிக்கோ இல்லைன்னா தேவைப்படுற நீடி பீப்புளுக்கோ திருப்ப கொடுக்க போறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சக்சஸ் பண்ணலாம். ஸோ எம்பவர் அதர்ஸ் டு லீட். நீங்க மட்டும் லீடரா இருந்தா பத்தாது, இந்த உலகத்துக்கு நிறைய லீடர்ஸ் வேணும். ஸோ எம்பவர் பண்ணுங்க, அதர்ஸ் டு லீட். அவங்கள தலைவரா உருவாக்குறதுக்காக நீங்க வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கன்றதுதான். ஸோ இந்த ஃபாஸ்ட் ரீகேப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 பண்புகள் நம்ம கிட்ட ஒருங்கே கிடைச்சிச்சுன்னா, இந்த ஆர்டர்ல கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நாம வந்து சக்சஸ்ஃபுல்லான தலைவரா ஆகலாம் அப்படின்ற எந்த சந்தேகமும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஸோ எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துல ஒரு சின்ன விதையை தான் இன்னைக்கு விதைச்சிருக்கிறேன். இந்த விதைய என்ன சொல்றது, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறவங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பீங்க நான் நம்புறேன். ஸோ லீடர்ஷிப் பயணத்துல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னும் போது இந்த இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருட்சமா மாறி உங்களை வந்து ஒரு சக்சஸை நோக்கி கொண்டு போகும்னு நான் முழுமையா நம்புறேன். ஸோ அன்லீஷ் யுவர் இன்னர் லீடர், உங்களுள் உள்ள தலைவரை கட்டவிழ்த்து விடுங்கள்.
ஸோ இப்போ இந்த சாகச பயணம் முடிவுக்கு வந்துருச்சு. லீடர் இன் மீ ஆர் யூ, அந்த சாகச பயணத்தை முடிச்சுட்டோம். இந்த 5 பாயிண்ட்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு வெளியில வர எல்லாருமே பார்த்தோன்னா, நம்ம யாருக்குமே இனிமேட்டு லஞ்சம் கொடுக்க கூடாது, எங்கேயுமே தப்பு பண்ணக்கூடாது, எல்லா ஆபீஸ்ல இருக்கிற ஒரு குட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மூலமா தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட வருவோம். ஆனா வெளியில வந்துதான் நீ ஹெல்மெட் போடல, ஃபாஸ்டா லைனை கிராஸ் பண்ணி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷர்ட் போட்ட கடவுள்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு 1000மோ 2000மோ அடிச்சிருவாங்க. அப்போ அது அப்படியே வெளியில வந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடும். அந்த மாதிரி இல்லாம இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான். ஸோ இப்போ வெளியே இந்த செஷனுக்கு அப்புறம் வெளியில போகும்போது நம்பிக்கையோடவும் ஆர்வத்தோடவும் வழிநடத்த வேண்டிய நேரம் இது அப்படின்றத நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. உலகுக்கு உங்கள் தலைமை கட்டாயம் தேவை. உங்களோட தலைமை மட்டும் இல்ல, உங்கள் மூலமா உருவாகக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்து நிச்சயமா தேவை. அப்படின்றதால இந்த தலைமைத்துவத்தை கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ஹான்ஸ் பண்ணிப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணி நீங்க டிராவல் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த லீடர் இன் மீ, இந்த அட்வென்ச்சரஸ் பயணம், அதுல பயணிச்ச ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஸோ என்னோட பேர் வந்து ஜேசி விவேக் ராஜா. ஸோ இது என்ன பத்தின ஒரு சின்ன இது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி குமரேசன் சார். ஸோ இன்றைய பயிற்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றிகள். எஸ்பெஷலி ராமகிருஷ்ணன் சார் ICF, அவரும் வந்து கலந்துட்டார் நம்ம கூட, அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸ்டோரிஸ் அஃபிஷியலி ஹேண்டட் ஓவர் டு குமரேசன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்குள் ஒரு தலைவர் என்ற டாபிக்ல இன்னைக்கு நீங்க சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறேங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புகளில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். தோழர் விவேக் ராஜா வந்து ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இன்னைக்கு என்னுள் ஒரு தலைவன் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப அருமையா எடுத்து போயிட்டாரு. அதாவது ஒரு ஜேசியா, ஒரு லீடரா, ஒரு ட்ரெயினரா அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல தலைவர் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கண்டினியூஸ்க்கும் கண்டினியூவலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சொன்னது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அன்மீட் ஒரு லீடர் வித்தின் யூ அப்படின்னு சொல்லுது. உங்க இருக்கக்கூடிய ஒரு லீடர் வந்து அன்மீட் பண்ணி வெளில வாங்க அப்படின்னு சொன்னது. எம்பவர் டு அதர் டு லீட், எம்பவர் டு அதர் டு லீட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான, அதர்ஸ் டு லீடுங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை, அருமையான வாசகம். இன்னொருத்தர் தலைவன் ஆக்கி அழகு பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய மனசு வேணும். அது ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்னாங்க சார். சென்னையில ஒரு சாப்டர் ஆரம்பிச்சு ஜேசி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாலே நீங்க பெரிய மகத்தான தலைவர், ஒப்பற்ற தலைவர். அதுல எந்த இதுவும் இல்லை. ஏன்னா ஒரு மெம்பரும் ஒரு நாளும் என்னென்ன கதை சொல்லுவான், எப்படி பேசுவாங்கிறது எனக்கு தெரியும். அத்தனை பேரையும் மியூட் பண்ணி அத்தனை பேரையும் வந்து அன்மியூட் பண்ணி ஒரு நல்ல விஷயத்த வெளில கொண்டு வரணும். பெரிய விஷயம் அது. அந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என்னை வளர்க்கும் போது நல்ல அம்மா அப்பாவா இருந்தவங்க நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இதுக்கு போயிட்டாங்க, மாறிட்டாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஜேசியில எங்களுக்கு கிடைச்ச அனுபவம். நம்மள நல்லா வளர்த்துருப்பாங்க, நம்ம ஜேசியில நல்ல ஒரு ப்ராடக்டை உருவாக்கியிருப்போம். ஆனா இப்ப கரண்ட்ல இருக்கிற அந்த வயதான தலைவர்கள் பிளஸ் தேவையில்லாத தலைவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பா வழி நடத்துவாங்க, பல பிரச்சனைகள் உருவாகும். அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சாப்டர் நடத்துறது அப்படிங்கிறது ரியலி ஹேட்ஸ் ஆஃப். பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய சேவை அது. நிறைய தலைவர்களை வெளில கொண்டு வருவீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது விவேக் ராஜா. பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ராஜா தான். பக்கவா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து ராமசாமி சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றி. விவேக் ராஜா அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னைக்கு பேசினதெல்லாம் வந்து புதுசா ஒன்றும் கதை கட்டி பேசல. தான் வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்கள், தான் வாழ்க்கையில செஞ்ச பட்ட வழிகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் பிருத்திவிராஜன் சொல்லிட்டாரு. ஐ மீன் இவர் சொல்லிட்டாரு, பிருத்திவிராஜன் சார் சொல்லிட்டாரு. ஒரு சென்னையில ஒரு சாப்டர் ஆரம்பிச்சு அதுல இருந்து வருஷம் நிறைய ஜோன் ட்ரைனர்ஸ் உருவாக்குறாரு, நேஷனல் ட்ரைனர் உருவாக்குறாரு. அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் எங்க போறாங்கிறதெல்லாம் அவரை பத்தி கவலையே படல. கீப்ஸ் ஆன் டேக்கிங் கேர் ஆஃப் த சாப்டர் அண்ட் நிறைய ட்ரைனர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நிக்கில் ஃபவுண்டேஷனுக்கு சென்னையில ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது அவர் தான். அவர் வந்து ஏணி மாதிரி, அவர் மேல நாங்கெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. எனக்கு என்ன வருத்தம்னா அந்த ஏணியும் அடுத்து ஒரு நேஷனல் ட்ரைனரா வரணுங்கிறது என்னுடைய ஆசை. பேராசை இல்லை, நியாயமான ஆசை தான். நிச்சயமா அவர் செய்வார்னு நான் நம்புறேன். ஜோன்லயும் ஒரு வருஷம் இருந்து நெளிவு சுழிவுகள்லாம் கத்துக்கிட்டாரு. ஸோ அது அந்த அனுபவம் எல்லாமே அவருக்கு வந்து
இன்னைக்கு அவர் எடுத்த கிளாஸ்ல நல்லா தெரிஞ்சது. வாழ்த்துக்கள் விவேக் ராஜா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து ரமேஷ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ரமேஷ், ஜேசி நெய்வேலி. ஸோ விவேக் ராஜா சார் எனக்கு வந்து அவர் அந்த சார்ட்டர் பிரசிடென்டா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நமக்கு தெரிஞ்சதை நிறைய பேர் ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி பேச்சில் சொல்லுவாங்க. பட் விவேக் ராஜா பொறுத்த வரைக்கும் நான் அவரை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் செஞ்சதை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அப்படியே ரியலா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வெரி லீடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பர்சன். அதுக்கு மேல ஒரு சிறந்த மனிதர். ஒரு லீடர் வந்து எப்பவுமே எத்தனை ஃபாலோவர்ஸ் உருவாக்குறாங்க அதை வச்சுதான் அவருடைய வெற்றி இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அந்த வகையில் அவர் நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய லீடர்ஸ் உருவாக்கி இருக்கிறார். ஃபாலோவர்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது லீடர்ஸ் நான் தவறா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லீடர் வந்து நிறைய லீடரை தான் உருவாக்கணும், ஃபாலோவர்ஸை உருவாக்க கூடாதும்பாங்க. பட் ஹி மேட் லாட் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்றத விஷயத்துல. அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிற பர்சன். வெரி நைஸ் பிரசன்டேஷன். கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயம் எல்லாம் விவேக் ராஜாக்குள்ள இருக்கிற தலைவர் தான், அருமை. அதே சமயம் அந்த நற்குலரி அந்த டீமும் ஒரு அருமையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அருமை. தொடர்ந்து உங்க பயணம் தொடரட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து மது மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். Good morning to everyone. So I'm really happy to be here. It's like நிஜமாலுமே டெய்லி இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சி ஒரு டாபிக்ல நிறைய ட்ரைனர்ஸ் அண்ட் நிறைய லீடர்ஸ் வந்து இது மாதிரி கொண்டு போகிறது சீரியஸாகவே ரொம்ப பெரிய விஷயம். And as I know about Mr. Vivek Raja, he is a good leader and he used to do so many trainings and also to conduct about this Chennai Synergy thing. And இன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் which touched me and which is very important அப்படின்னு நான் பார்த்தது பர்சனலி, which is resilience. இந்த ரப்பர் பேண்ட் கூட எக்ஸாம்பிளாக சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜென்ரலி பார்க்கும்போது பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட் அப்படின்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெசிலியன்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கவர் நியூ திங்ஸ் அண்ட் இன்னர் பவர், இன்னர் ஸ்ட்ரென்த். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஹிம் ஆக்சுவலி. தேங்க்யூ மேம். தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அன்புகளுமே அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எல்லோரோடும் ஒற்று போகிறேன். ஃபீட்பேக் கொடுத்த எல்லாரும் உண்மையா எல்லாம் they have revealed everything from சார். அதுல வந்து இது இல்லை. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண நினைக்கிறது என்னன்னா, there should be a outcome from our leadership. அவர் வந்து ப்ரொடக்டிவிட்டிங்கிறதுலயே என்ன சொல்றோம்னா, the ratio between the output to the input ratio, that is productivity. இப்ப சார் சொன்னதுல அவரோட லீடர்ஷிப் எங்க வந்திருக்குன்னா, சமுதாயத்துக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சி இருக்காரு. பிளட் டொனேஷன். மற்றதெல்லாம் இன்புட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்னதை கொடுக்குறோங்கிறது, அதுதான் இந்த லீடர்ஷிப்போட அல்டிமேட் அபெக்ஸ் பாயிண்ட். அதுல அவர் வந்து இந்த பிளட் டொனேஷனை நான் பெருசா எடுத்துக்கிட்டு அத அவருக்கு நன்றியை சமுதாயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து பெஞ்சமின் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார் வணக்கம் சார். நம்ம இப்போ சொல்லுவோம், நம்ம எப்பயுமே தியரி வேற ப்ராக்டிக்கல் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஒரு லீடர்ஸ் குவாலிட்டி கிளாஸ் எடுக்கிறது பாக்கி எல்லாம் யாரும் செய்யலாம். ஆனால் இது இவர் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கும்போது என்னன்னாங்க, பவர் பாயிண்ட் ஷோ ஆகல. சரி, அதை மீட் பண்ணிட்டு பாக்கி நீங்கள் நேரடியாக வந்துருங்க அப்படிங்கிறத சொன்னாலும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களோட விடாமுயற்சியே பாராட்டி ஆகணும். அதை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தினீங்க பாருங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப்கான ஒரு இது நம்ம போய் சொல்ல வேண்டியதை போய் ரீச் ஆகணும் தெளிவாக இருந்தீங்க. ரொம்ப நன்றி நீங்கள் டீம்.
தேங்க்யூ பெஞ்சமின் சார். செஷன் ஃபுல்லாக நீங்கள் கோஆபரேட்டிவாக இருந்தீங்க. ஸோ உங்களோட தம்ஸ் அப்புக்கும் உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் நன்றி. அது ஏற்கனவே இருந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய மாறி இருக்கு. ஸோ அதனால எனக்கு சரியா வரல. பட் இருந்தாலும் இதை படத்தோட சேர்த்து சொல்லும்போது தான் அந்த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த விஷுவலாக பார்க்கும்போது தான் புரியும். ஸோ அதனால தொடர்ந்து போராட்டின சக்ஸஸ் ஆயிடுச்சு. நன்றி. பிரபஞ்சத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தொடர்ந்து நம்முடைய ஃபவுண்டர் குமரேசன் சார் நீங்கள் ஃபீட்பேக் வழங்கலாம். தேங்க்யூ மேம். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக விவேக் சார் வந்து பெஞ்சமின் சார் சொன்னாங்க. பெஞ்சமின் சார் வந்து ஒரு ரெட் கிராஸோட ஆத்தரைஸ்டு ட்ரெயினர் விவேக் சார். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் கண்டினியூஸாக காலையிலே எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு நபர். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் வாலண்டியர் அவங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உணர்வு. குறிப்பாக விவேக் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவரை ஒரு தலைவராக சொல்லணுன்னா, அவர் இருக்கிற எல்லா இடத்துலையும் நானும் இருக்கேன். ஜேசியில் இருக்கேன், நிக்கில் ஃபவுண்டேஷனில் இருக்கேன், 1234 ஃபவுண்டேஷனில் இருக்கேன். ஆனால் என்னால் வந்து ஒரு செயல்படுறது அப்படின்னா இன்றைக்கி நற்புலரி அப்படின்றத ஒரு பிரம்மாண்டமாக நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு நான் ஒரு பின்புலமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஜேசியாக இருக்கட்டும், நிக்கில் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், 1234 ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு தலைவனாக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்காங்க விவேக் சார். ஸோ பர்சனலாக அவரை சொல்லணுன்னா ஒரு தலைவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு 2023 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்தேன். கோவா அப்படின்ற ஒரு கேம் ஓரியன்ட் ஆக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றதில் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த நற்புலரி வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் தொடர்ந்து கோஆர்டினேட்டராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த நாராயண் சார் மூலயமா அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு தனிநபராக இல்லாமல் வந்து ஒரு டீமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க சார். அப்போ தான் நான் மீட் பண்ணேன். அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் தொடர்ந்து நிறையா பயணிச்சிட்டு இருக்கோம். நற்புலரியில் ஏற்கனவே செஷன் எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த மாதம் ஃபுல்லாக பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அருமையான மனிதர். இன்றைய செஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் அவரோட அதாவது இந்த டாப்பிக்கே தான், ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த தலைமைத்துவம் அப்படின்ற விஷயந்தான் இந்த டாபிக். அந்த டாப்பிக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இன்னும் குறிப்பாக அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, ப்ளஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவை, ஒரு லீடராக என்ன தேவை, ஒரு லீடரை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு லீடராக மட்டும் இல்லை, அதாவது கிங்குன்றதை விட கிங் மேக்கராக இருந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து கிங்குன்னு சொல்கிறத விட அவர் கிங் மேக்கர் தான் சொல்லலாம். ஏன்னா ராமசாமி சார் சொன்னதாக இருக்கட்டும், பிரதீப் சார் சொன்னதாக இருக்கட்டும், மதுமலர் மேம் சொன்னதாக இருக்கட்டும், அவங்களாம் அவங்கள பார்த்துருக்காங்க, கண்டினியூஸாக அவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஜேசிஸில் இருந்து ஜேசிஸில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் லேடர் போகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறையா ஒரு குவாலிட்டிஸ் வேணும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். லீடர்ஷிப் குவாலிட்டியிலே நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே இருந்ததுனால தான் இன்றைக்கி தொடர்ந்து பல தலைவர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருக்கார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய செஷன் வந்து நீங்கள் சொன்ன அன்லீஷ் யுவர் லீடர், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற லீடரை வந்து வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ஒரு டெக்னிக்காகவே அந்த டெக்னிக்கை சொல்லுவாங்க. அன்லீஷ் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. ஸோ அதை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செஷன் எடுத்து கொடுத்த விவேக் ராஜேஷ் சாருக்கு நன்றிகளை கூறி, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளையும் கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் விவேக் ராஜேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சுமதி மேம். பிருத்திவிராஜன் சாருக்கு நன்றி. வீரசேகரன் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ராமகிருஷ்ணன் சாருக்கு நன்றி. தேங்க்யூ.